கனிவின் கரம் கிறிஸ்டியன் தமிழ் வியூவர்ஸ் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இப்போது ஒரு வசனம் பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். சங்கீதம் 37 அதிகாரம் 5 வசனம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உங்கள் காரியம் எதுவானாலும் அதை கர்த்தருக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்து அவர் சமூகத்தில் நீங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து நீங்கள் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உங்கள் காரியம் எல்லாவற்றிலும் ஒரு ஜெயம் வரணும்னா நீங்கள் அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கணும். நீங்கள் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது மட்டும்தான் கர்த்தர் உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஏதோ ஒரு காரியம் வாய்க்கவே மாட்டேங்குது, இந்த காரியம் நான் நினச்ச காரியம் இது நடக்கலை, இந்த காரியத்தில் எனக்கு ஜெயம் இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணால் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். பிள்ளைகளுடைய திருமண காரியமாக இருக்கலாம், இல்லை ஒரு நல்ல தொழில் செய்யணும்னு எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கலாம். எவ்வளோ முயற்சி செய்கிறேன், ஆனால் இந்த காரியத்தில் எனக்கு ஜெயம் இல்லை, இந்த காரியம் மாத்திரம் வாய்க்க மாட்டேங்குது, நான் நினைக்காததெல்லாம் எனக்கு செட் ஆகுது, காரியம் வாய்க்குது, ஆனால் இந்த காரியத்தில் எனக்கு ஜெயம் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லி ஏதோ ஒரு காரியத்துக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கலாம். அந்த காரியத்தில் தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்வார். நீங்கள் என்ன பண்ணணும்னா கர்த்தரை நம்புங்க, முழு மனசோட அவரை நம்புங்க. ஏன்னா வேதம் சொல்லுகிறது அவர் தான் வழி, சத்தியம், ஜீவன், அவரே வழியாக இருக்கிறார். நீங்கள் செய்ய போகிற காரியத்தெல்லாம் அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து, அப்பா நான் உங்களை நம்பி இருக்கிறேன், இந்த காரியத்தில் எனக்கு ஒரு ஜெயத்தை கொடுங்க, என் காரியத்தை வாய்க்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அவரிடத்துல ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்கள் வழியை அவர்கிட்ட முழுவதுமாக ஒப்பு கொடுத்துருங்க, அவரையே சார்ந்து கொள்ளுங்க. உங்கள் சுய புத்தியின் மேலே சாயாத, நீங்கள் இதை நம்ம செய்வோம், இது பண்ணால் நம்ம வழி வாய்க்கும் அப்படின்னு நினச்சி நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதீங்க. முழுவதுமாக அப்பா விட்ட ஏசப்பா கிட்ட உங்கள் காரியத்தை ஒப்பு கொடுத்துருங்க. அப்பா இந்த காரியத்தில் நீங்கள் மாத்திரம்தான் எனக்கு ஒரு அதிசயத்தை செய்ய முடியும், உங்களால் தான் இது நடக்கும்னு சொல்லி முழுமையாக அவரை நம்ப பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் அந்த காரியத்தில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்து உங்களை ஆச்சரியமாக கர்த்தர் நடத்துவார். நீங்கள் எதுக்குமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது உங்கள் தொழிலாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், திருமண காரியமாக இருக்கலாம், பிள்ளைகளுடைய படிப்பு காரியமாக இருக்கலாம், இல்லை கோர்ட்டு கேஸ், எந்த காரியமாக இருந்தாலும் எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து உங்கள் வழிகளெல்லாம் ஒப்பு கொடுத்துருங்க. கொடுத்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஒரு அதிசயத்தை செய்து உங்களை மகிழ பண்ணுவார். இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து நம்ம சேனலில் வர செய்திகள் எல்லாம் தொடர்ந்து பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.